குழந்தை பருவம் நரேந்திரதாதா மோடி 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி குஜராத் மாநிலம் வாஷியா மாவட்டத்தின் வாட்னாவில் பிறந்தார். அவருடைய குடும்பம் சாதாரண ஒழுங்கான வாழ்க்கையுடன் கூடியது. மோடகரா மது மோடி என்ற அவரது தந்தை ஒரு சிறிய ஓட்டல், சின்ன உணவகம் நடத்தினர். அவரது தாய் ஹீராபை மோடி எப்போதும் குடும்ப நலனில் கவனம் செலுத்தியவர். நரேந்திர மோடியின் குடும்பம் மிகவும் ஒழுங்குமுறை மற்றும் பணிச்சூழலில் இருந்தது. தந்தை தனது சிறிய ஓட்டலில் வேலை செய்து குடும்பத்தை சமாளித்தார். அந்த சமயத்தில் இந்தியாவில் ஊரக பகுதிகளின் வாழ்க்கை மிகவும் எளிமையானதாக இருந்தது. மோடி சிறுவயதில் மிகவும் நியாயமான, கடின உழைப்பாளர் மற்றும் ஒழுக்கமான சிறுவனாக வளர்ந்தார். பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி மோடி தனது ஆரம்ப கல்வியை வாட்னா நகரில் உள்ள பசு பாட்டி பள்ளியில் தொடங்கினார். சிறுவயதில் சற்று எளிமையான வாழ்க்கை இருந்தாலும் கல்வியில் அவர் நல்ல முனைப்பாளி. அவர் பள்ளியில் கூடுதலாக ஆர்வமாக இருந்த விஷயம் இந்திய வரலாறு, அரசியல் மற்றும் சமூக சேவைகள் பற்றிய அறிவு. மோடி பள்ளிக்கு பிறகு அறவள்ளி கலை மற்றும் வணிக கல்லூரியில் சேர்ந்து தனது மேல்நிலைப்பள்ளி படிப்பை முடித்தார். இங்கு அவர் கலைக்கான ஆர்வமும் வளர்ந்தது. தொழிலாளி வாழ்க்கை மற்றும் தன்னம்பிக்கை சிறு வயதிலேயே மோடி குடும்பத்தை செலவிட உதவ தந்தையின் ஓட்டலில் உதவினார். சிறு வயதிலிருந்தே கடுமையான உழைப்பு அவருடைய பண்பாக உருவானது. அவர் விற்பனையாளராகவும் சேவையகத்தாராகவும் பணியாற்றி சிறந்த பணியாளராகவும் விளங்கினார். இது அவருக்கு வாழ்க்கையின் கடுமைகளை நேர்மையாக எதிர்கொள்ளும் திறனையும் சமூகத்தில் தன்னம்பிக்கையையும் வழங்கியது. தனிப்பட்ட குணாதிசயங்கள் நரேந்திர மோடி குழந்தையாக இருந்தபோது மிகவும் அமைதியான, பதற்றமற்ற மற்றும் கவனமாக இருந்தார். குடும்பத்தில் மிகவும் மதிப்புக்குரியவர். இவர் சிறுவயதிலிருந்து சமூக சேவைகளில் ஆர்வம் கொண்டவர். சிறுவயதிலேயே குரு, தத்துவங்கள் மற்றும் சுய வளர்ச்சி பற்றி படிப்பதில் ஆர்வம் கொண்டவர். பிற குடும்பம் மற்றும் சமூக சூழல் மோடி குடும்பம் தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தில் வல்லவர்களாக இருந்தது. சமூகத்தில் அவருடைய குடும்பம் நடுத்தர வர்க்கமாகவே இருந்தது. சிறுவயதிலிருந்தே மோடி குடும்ப மதிப்பை காக்கவும் சமூகத்தில் சிறந்த வாழ்க்கை வாழவும் முயன்றார். இது அவரது வாழ்க்கை அடிப்படையாக அமைந்தது. சிறுவயதில் மோடியின் முக்கிய அனுபவங்கள் சிறு வயதிலேயே கடின உழைப்பால் குடும்பத்திற்கு உதவியுள்ளார். பள்ளியில் வித்தியாசமான முறையில் கல்வியை ஆர்வமுடன் செய்துள்ளார். சமூக சேவை மற்றும் தேசியவாத கருத்துக்களில் ஆர்வம் கொண்டார். RSS இல் சேர்ந்த பின்னர் வாழ்க்கை முறையை மாற்றியுள்ளார். சுருக்கமாக நரேந்திர மோடியின் வாழ்க்கையின் ஆரம்ப காலம் மிகவும் சாதாரணம், கடின உழைப்பும் குடும்பத்தின் மதிப்பும் கொண்டு நிரம்பியது. இளம் வயதிலேயே அவர் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். இவரது ஆரம்ப வாழ்வு அவரை எதிர்காலத்தில் இந்தியாவின் பிரதமராக உயர்வதற்கான அடிப்படையாக அமைந்தது. இளைஞர் காலம் நரேந்திர மோடி இளம் வயதிலிருந்தே சாதாரண வாழ்க்கையை விடுத்து சமூக சேவைக்கு மனமுழுதும் அர்ப்பணித்தவர். அவர் குஜராத்தின் ஒரு சிறிய ஊரில் பிறந்து வளர்ந்தாலும் இந்தியாவிற்கான அவரது கனவுகள் பெரியவையாக இருந்தன. இளைய வயதிலிருந்தே சமூக பிரச்சனைகள், இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாறு, சமூக நீதித்துறை போன்றவைகளில் ஆர்வம் கொண்டார். இவரது மனதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. மோடி அரசியல் துறையில் தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க தீர்மானித்தார். RSS இல் சேர்ந்தது. இளைய வயதில் மோடி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் RSS என்ற அமைப்பில் சேர்ந்தார். RSS என்பது தேசியவாதத்தின் அடிப்படையில் செயல்படும் சமூக அமைப்பாகும். இங்கே மோடி தன்னுடைய வாக்குமூலங்களை நிறுவிக்கொண்டு சமூக சேவை மற்றும் கண்ணோட்டங்களை விரிவாக்கினார். RSS இல் மோடி தன்னம்பிக்கை, ஒழுக்கம், கடமை உணர்வு மற்றும் பணிவுடன் செயல்படுவது ஆகியவற்றை கற்றுக்கொண்டார். இங்கு அவர் நாட்டுப்பற்றின் மீது வலுவான நேசமும் சமூகத்துடன் இணைந்து செயல்படுவதே முக்கியம் என உணர்ந்தார். அரசியல் ஆர்வம் வளர்ச்சி RSS மூலம் மோடி பாரதிய ஜனதா கட்சியில் BJP அறிமுகமானார். BJP இந்தியாவின் பிரதான தேசியவாத கட்சிகளில் ஒன்றாகும். இங்கு மோடி தனது கருத்துக்களை வெளிப்படுத்தி கட்சியின் வளர்ச்சிக்கு உதவினார். இளைஞரான மோடி BJP மாநில அமைப்பில் பணியாற்றி கட்சியின் கட்டமைப்புகளை அறிந்தார். இப்பகுதியில் அவர் மாநிலம் முழுவதும் சுற்றி பொதுமக்களை அணுகி BJPவின் நம்பிக்கைகள் மற்றும் கொள்கைகளை பகிர்ந்தார். பயணம் மற்றும் அரசியல் பணிகள் இளைஞராகவே மோடி பல அரசியல் கூட்டங்களில் பங்கேற்று பேச்சாளராகவும் சமூக நிகழ்வுகளில் முன்னணி வகித்தார். அவருடைய ஆற்றல் மற்றும் கடின உழைப்பிற்காக BJP அவருக்கு முக்கிய பொறுப்புகளை ஒப்படைத்தது. அவர் முதல் முறையாக மாநிலத்துக்கான தலைமை பதவிக்கு முன் வந்தது 1980களின் இறுதியில். இப்பொழுது அவர் BJP மாநில செயலாளராக பணியாற்றினார். இந்த பதவியிலிருந்து அவர் குஜராத்தின் அரசியல் சூழலை நன்கு அறிந்து கொண்டார்.
தனிப்பட்ட குணாதிசயங்கள் மோடி இளம் வயதில் மிகுந்த கடின உழைப்பாளி, ஒழுக்கமான மற்றும் செறிவான ஆள் என்று கருதப்பட்டார். அரசியல் துறையில் அவர் ஒரு முனைப்புள்ள, திட்டமிட்ட மற்றும் தீவிரமான தலைவராக வளர்ந்தார். தன்னுடைய சமூக பாசத்தை, தேசிய உணர்வையும் மிகவும் விரும்பி வளர்ந்தார். இளம் வயதிலிருந்து அவர் மனசாட்சி, ஒழுக்கம் மற்றும் கடமை உணர்வை ஏற்றுக்கொண்டார்.